வணக்கம். அப்படியே வேகமா ப்ரொடக்ஷன் யூனிட்குள்ள போய் இன்னைக்கு அங்க என்ன மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு பாப்போம். இப்போ இங்க டூயல் பேண்ட் ஓஎன்டிகளோட ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன். நீங்க ஒரு டூயல் பேண்ட் மோடம் வாங்கும்போது அதோட ரேம் கெப்பாசிட்டியை செக் பண்ணுவீங்களா? நிறைய பேர் அதை பண்றது இல்ல. பொதுவா மக்கள் வைஃபை ரேஞ்ச் அல்லது விலைய மட்டும்தான் பாப்பாங்க. ஆனா ஒரு ஓஎன்டியோட நிஜமான பெர்ஃபார்மன்ஸை முடிவு பண்றதுல ரேம் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. இப்போதெல்லாம் வீடுகள்ல எல்லாமே ஒரே நேரத்துல இன்டர்நெட்ல தான் ஓடுது. மொபைல்ஸ், ஸ்மார்ட் டிவி, லேப்டாப், சிசிடிவி, ஓடிடி ஸ்ட்ரீமிங், ஆன்லைன் கிளாஸஸ், வீடியோ கால்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம், கேமிங் எல்லாமே ஒண்ணா நடக்குது. அதனால ஓஎன்டி ஹார்ட்வேர் போதுமான அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா யூசர்ஸ்க்கு லேக்கிங், பஃபரிங், ஆப் ஃப்ரீசிங், ஹேங்கிங் ப்ராப்ளம்ஸ் அல்லது திடீர்னு ரீஸ்டார்ட் ஆகிற மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். கடைசியா அதுக்காக தான் 256 மெகாபைட் ரேம் கொண்ட டூயல் பேண்ட் ஓஎன்டி ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துது. ஒரே நேரத்துல பல டிவைஸ்கள் கனெக்ட் ஆகி இருந்தா கூட இந்த ஓஎன்டி ஸ்மூத்தா வேலை செய்யும். அதோட ரொம்ப ஸ்டேபிளான இன்டர்நெட் எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்கும். உங்களுக்கு பெட்டரான மல்டி டாஸ்கிங் பர்ஃபார்மன்ஸ், ஸ்மூத்தான ஆப்ரேஷன், அப்புறம் நம்பகமான லாங் டேர்ம் யூசேஜும் கிடைக்கும். அதனால ஒரு ஓஎன்டியை தேர்ந்தெடுக்கும் போது விலைய மட்டும் பார்க்காதீங்க. ப்ராடக்ட் குவாலிட்டி, ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் சரியான சப்போர்ட் மற்றும் சர்வீஸ் ஆகியவையும் சம அளவு முக்கியம். இன்னைக்கு இருக்கிற ஸ்மார்ட் ஹோம்கள் மற்றும் ஹெவி இன்டர்நெட் யூசேஜுக்கு 256 MB ரேம் கொண்ட டூயல் பேண்ட் ஓஎன்டியை தேர்ந்தெடுக்கிறது கண்டிப்பா ஒரு வொர்த்தான சாய்ஸ்.